அதிமுக சொல்லுது நாங்க ஆட்சிக்கு வந்தா ஃப்ரிட்ஜ் கொடுப்போம்னு. நான் கேக்குறேன், உங்க வீட்டுல ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு என்ன செய்யறது? அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், நாங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறோம். அந்த கூப்பனை வைத்துக் கொண்டு உங்க வீட்டுல என்ன இல்லையோ அதை வாங்குங்க. நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுப்போம், இதை கொடுப்போம்னு உங்க மேல திணிக்கல. உங்களுக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற என்னடா இந்த திமுக டீம்ல இருந்து இனி கனிமொழி அக்காவை இறக்கவே இல்லை. ஏன்னா கனிமொழி அக்கா இறங்கினாதானே இந்த தேர்தல்களை சூடு பிடிக்கும். ஏன்னா கனிமொழி அக்கா மிச்ச திமுக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு உருட்டுவாங்க. ஆனா கனிமொழி அக்கா வந்து எல்லாத்தோட சம உருட்டுவாங்க. அந்த உருட்டுல ஒரு சாம்பிள் தான் வந்து இந்த 8000 ரூபாய். இதுல கனிமொழி அக்கா வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க, எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும்போது இன்னொரு ஃப்ரிட்ஜை வச்சு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களே. எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் எங்க அக்கா இருக்கு? ஃப்ரிட்ஜ் வாங்குற அளவுக்கு இங்க மக்களை வாழ வச்சிருக்கீங்களா? நிறைய வாக்குறுதி கொடுத்தீங்க. அதுல மெயினான வாக்குறுதி விதவை இல்லாத தமிழகத்தை உருவாக்க. ஏன்னா குடியினாலன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க அந்த குடியை நிப்பாட்டி இருந்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருந்திருக்கும். இப்ப அந்த ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டிய காசுல அவன் குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். குடிக்கு மட்டும் வாக்குறுதி கொடுக்கலையே, பெட்ரோலுக்கு கொடுத்திருக்கிறோம், கேஸ் கொடுத்திருக்கிறோம், அதுக்கப்புறம் டீசல் கொடுத்திருக்கோம், எல்லாத்துக்கும் நம்ம வாக்குறுதி கொடுப்போம். ஆனா ஒன்னும் நிவர்த்தி பண்ண மாட்டோம். இந்த 8000 ரூபான்னு சொல்றது மக்களுக்கு கொடுக்கிற பிச்சையா? போன வாட்டி கொடுத்த வாக்குறுதியில என்ன 20-30% பண்ணிருப்பீங்களா? இனியும் புது வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்கிறீங்களே. மக்களை பார்த்தா கேன முட்டாள்களா தெரியுதா உங்களுக்கு? நாங்க 8000 ரூபாய் கொடுக்கறோம், எது வேணாலும் போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இந்த நிலைமைக்கு ஆக்குனது யார்? இங்க மதுவை நிப்பாட்டி இருந்தோம்னா ஒவ்வொருத்தர் வீட்டுல வந்து ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லா பொருட்களும் இருந்திருக்கும். ஆனா அதை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இப்ப வந்து இந்த 8000 ரூபாய் எதுக்காக கொடுக்கறீங்க? என்னோட மக்களோட அடிப்படை தேவைகளை சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த கேவலமான இலவசங்கள் எங்களுக்கு தேவையில்லை.